அனைவருக்கும் வணக்கம். சமூகம் சார்ந்து ஒரு நல்ல சிந்தனையோடு, நல்ல செயலோடு, ஒரு சமூக அக்கறையோடு நான் இந்த வீடியோவை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். தமிழகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவரும் சாதிய மதத்திற்கு அப்பாற்பட்டு தமிழகத்தில் வாழக்கூடிய நாம் யாவரும் தமிழர்களே, பாண்டியர்களே என்று நாம் நினைத்து வாழ வேண்டும். எனக்கு உயர்ந்தவன் யாரும் கிடையாது, எனக்கு தாழ்ந்தவன் யாரும் கிடையாது என்ற ஒரு சமநிலையோடு நாம் வாழ வேண்டும். நாம் வாழுகின்ற காலம் குறைவான காலம்தான். இங்கு நாம் எவ்வளோ கோடியில் பணம் வைச்சாலும், சொத்து சுகங்கள் இருந்தாலும், நான் அதை விட்டு நாம் 6 அடி மண்ணுக்குள்ளே நம்ம அடங்கி கிடக்க போகிறோம். நிரந்தரமில்லாத வாழ்க்கை, நிரந்தரமில்லாத உறவுகள், நிரந்தரமில்லாத நண்பர்கள், இந்த வாழ்க்கைக்கு ஏன் நாம் இவ்வளோ ஆர்ப்பாட்டம், ஆணவம், அதிகார திமிர் நமக்கு ஏன்? இரவில் தூங்கிவிட்டு காலையில் நாம் எழுந்திருக்குமா என்று தெரியவில்லை. அப்படி ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குறைவான வாழ்க்கையை வாழ்கிற பொழுது நாம் ஏன் ஒரு நல்ல மனிதனாக வாழாமல் இப்படி நாம் மிருகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? தமிழகத்தில் நடக்கக்கூடிய தொடர்ந்து கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இதெல்லாம் நடப்பதற்கு மூல காரணம் புகையிலை, கஞ்சா, மதுபானம். இதை தமிழக அரசும், காவல்துறையும், நீதிமன்றங்களும் சிறப்பாக செயல்பட்டு இதை தடுத்து நிறுத்தினால் குற்றங்கள் குறையும். அதே போல் தென் தமிழகத்தில் இதற்கு முன்பதாக 90-92களில் ஜாதி ஒரு கலவர பூமியாக தென் தமிழகம் இருந்தது. தற்பொழுது அது குறைந்து பகையை மறந்து அனைவரும் பங்காளியாக, அண்ணனாக, மாமச்சானாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ மீண்டுமாக தென் தமிழகத்தில் ஜாதி ரீதியான கொலைகள் அதிகரித்து வருகிறது. அப்போ இங்கே இருக்கிற தமிழக அரசு இருக்கிறது, சட்டத்துறை இருக்கிறது, நீதிமன்றம் இருக்கிறது, காவல்துறை இருக்கிறது. அவளை இருந்தும் ஏன் இந்த குற்றங்கள், கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது? தலைவர்களுடைய சிலை மீது பெயிண்ட் ஊற்றுவது, செருப்பு மாலை போடுவது, அதை வெடிகுண்டு வைத்து தகர்த்துவது, சிலையை நொறுக்குவது. 3 நாளைக்கு முன்பதாக ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய சிலையை வெடிகுண்டு வைத்து தகர்த்திருக்கிறார்கள். இதை ஏன் செய்கிறார்கள்? எதற்காக செய்கிறார்கள்? யார் சொல்லி இதை செய்கிறார்கள்?